வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கார்பெண்டர் ரோட் பெண்டிங் இருந்ததெல்லாம் பார்க்குறக்கு ஆட்கள் வந்திருந்தாங்க. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த குழம்பு தான் வச்சுருந்தேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு குழம்புமா இருக்கும். பருப்பு குழம்பை விட டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மொச்சப்பயிரை நாளே ஊற வச்சு பிதுக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அது லைட்டாக முளை கட்டி வரும். மறுநாள் லஞ்சுக்கு சமைக்கும்போது எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை லைட்டாக இடித்து போட்டு அதோட தக்காளி மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். கொஞ்சம் அது அரைகுறையாக வதங்கினதுக்கப்புறம் அதோட அந்த ஊற வச்ச மொச்சப்பயிரை அப்படியே தண்ணியோடையே ஊற்றிடணும். அதோடு கொஞ்சம் குழம்பு பொடி போட்டு கொதிக்க வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். ஹாஃப் பாயில் ஆகும்போது தான் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பூ போல் விரிஞ்சு வர டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தேவைன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றாமலும் இந்த குழம்பு வேறு லெவலாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் புளிக்கூட்டு, பச்சை மிளகாய் புளிக்கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நெய் ஊற்றிக்கலாம். ஒரு தடவை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.